அழுவுதா எதுக்குன்னு தெரியல. என்னடா என்னம்மா 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 பேசுங்களா? ஏ தங்க சும்மா திட்டுனேன், சும்மா தாமா திட்டுனேன், சும்மா தான் திட்டுனேன் அப்பா. சரியா? பாப்பா சும்மா திட்டுனேன் இப்படி அழுதுட்டா என்ன பண்ண எனக்கு தெரியல. ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கு பாப்பா பார்த்தா. வா அவங்கள தூத்திக்க வா வா. பாப்பாவுக்கு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாலா? அப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப பேசண்டாம் போன்ல சார்ஜ் இல்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என் தங்க பிள்ளை கேட்கல. சரி அப்பா கழுத்து பேச வேற என் பிள்ளை அழுதுட்டு பேச பேச. நீ மட்டும் இது போட்டுக்க. சரி பரவாயில்ல, அது பரவாயில்ல, நீ பேசு. இது போட்டுக்க. சரி பரவாயில்ல பேசு. இது போட்டுக்க. சரி சரி பேசு. எனக்கு மட்டும் போடலாம். சரி பரவாயில்ல பேசு, கேட்கும். இது போடு. எடுத்துக்கோ. நீ அழுதா அப்பா மனசு உடஞ்சிருங்களாங்களா? அப்பா இதே வலிக்கலாமா? எனக்கு தான் வலிக்கு. உனக்கு இதே வலிக்கும்? அப்பா திட்டு ரொம்ப வலிக்குமா? அப்படியா? அப்ப இங்க ஒட்டிக்கிட்டு ஒட்டு முடியுமா? ஒட்டாது. இந்த பை 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 பை. திருப்பி வைல, இங்க பார்த்து வைல, மாத்தி வைக்க. ஓகே. அவனுக்கு இதே இருக்கான், வலிக்கும், ரொம்ப வலிக்கும். என்ன செய்ய? என்னம்மா? சரி பேசு, பேசுதானே அழுதா பேசு. உங்களை பேச. சரி அப்பா சோறு விடுறேன். பேசு பேசு பேசு. அப்பா அப்பா உனக்கு எனக்கு வேண்டாம், நீ பேசு. நீ பேசு. வேண்டாம் வேண்டாம், நீ பேசு. பேசல, சும்மா தான் அழுது இருக்க. பாத்தீங்கன்னா அவங்க கூட பேசவே இல்லல்ல. சரி சும்மா சும்மா. சரி உங்கள்கிட்ட பேச. சரி உங்கள்கிட்ட பேசாம இருக்கா, உங்கள்கிட்ட பேசாம இருக்கா. ஒண்ணும் சொல்லல. சரி சாரி சாரி. சரி நீ பேசு, போன் சரி. நீ அழகு நல்லா இருக்குமா? நீ அழகு நல்லா இருக்குமா? நீ பேசு பேசு பேசு, நீ பேசு. சரி சரி சரி. என்ன எடுத்துட்டு வரணுமோ? எடுத்துட்டு வா. இதை பிடிச்சிட்டு போ, இதை பிடிச்சிட்டு போ, போன கொண்டு போ. எடுத்துட்டு வா. சரிம்மா பாத்துக்கலாம் இல்லையா? அதான் அம்மாங்கிறவன். வாங்கம்மா. இல்ல உன் சடப்பு வட்டறானே. எங்க அம்மா எங்க அம்மா எங்க புவிதான் எங்க அப்பா பேப்பர்ல போட்டுட்டு வந்திருக்க பாருங்க. இங்க பாருங்க. காலை வர காவி காவி. சரி 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 பேச. என்ன பேச? என்ன பேச போற? நீங்க சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பேசமா இருக்கும். அவங்க வேற நீ சாப்பிட்டீங்கன்னா முதல் வார்த்தை கேட்கா. நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுப்பாங்க. மணி 4 மணி ஆயிட்டு. நீ பேசு. என்ன குழம்பு சாப்பிட்டாங்க? என்ன குழம்பு? ஒரு வீட்டுல ஒரு குழம்பு இருக்கு. ஒரு வீட்டுல சாம்பார் இருக்கு, ஒரு வீட்டுல புளி குழம்பு இருக்கு, ஒரு வீட்டுல சிக்கன் குழம்பு இருக்கு, ஒரு வீட்டுல மட்டன் இருக்கு, ஒரு வீட்டுல நாட்டுக்கோழி இருக்கு, ஒரு வீட்டுல முட்டை குழம்பு இருக்கு, ஒரு வீட்டுல சுண்டால் தாள் இருக்கும், ஒரு வீட்டுல சோயாமச்ச குழம்பு, ஒரு வீட்டுல ரசம் இருக்கு, ஒரு வீட்டுல ஊறுகாய் இருக்கு, ஒரு வீட்டுல பழைசோறு இருக்கு, ஒரு வீட்டுல ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. அப்படின்னு நிறைய ஐட்டம் இருக்குமா? என்ன நீ சொல்லு. என்ன? அது சிக்கன்
சிக்கன் ஃப்ரை சிக்கன் அதொன்னும் சொல்லவே இல்ல. டீ. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி. காஃபி. இந்த காஃபி சாதாரண கடையில நீங்க வாங்குனீங்கன்னா எவ்வளவு கொடுக்கும் தெரியுமா? டீ இல்ல காஃபி. காஃபி தான் 10 ரூபாய். இதே காப்பிய நீங்க தேட்டர்ல வாங்குனீங்கன்னா 20 ரூபாய். இதே காப்பிய சிட்டில ஹைவேல பெரிய மால்ல வாங்குனீங்கன்னா 50 ரூபாய். இதே காப்பி சில இடத்துல 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு சாதாரண இந்த காப்பி எங்க அம்மா உள்ள இருக்க காப்பி ஒண்ணுதான், சீனி பால். ஆனா இது இருக்கிற இடத்தை வச்சு இதோட மதிப்பு கூடுது. அதே மாதிரிதான் மனுஷனோட மதிப்பு ஹோட்டல்ல, நான் சொல்றதுக்கால மனுஷனோட மதிப்பு ஹோட்டல்ல கிளீன் பண்றவங்க இருக்காங்களா, ஹோட்டல்ல கிளீன் பண்றேன் அந்த அவங்களுக்கு ஒரு மதிப்பு, ஹோட்டல் ஓனரா இருந்த மதிப்பு, அதுக்கப்புறம் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க இடத்துல மதிப்பு ஆட்டமாக கூடி கூடி வருது. அதனால நம்ம யாரையும் தடி போகக்கூடாது, நம்ம நம்ம இருக்கிற இடம் தான் மதிப்பு, புரியுதா உங்களுக்கு? அதனால உங்களை நீங்களே வளர்த்துக்கோங்க. அப்படிதானமா? ஓகே, எனக்கு அது பிடிச்ச வேணாம் உங்கள்கிட்ட சொன்னேன். அதனால நம்ம எங்க இருக்கு இது ஒரு உடம்பு தான். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது மதிப்பு அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இடத்த வச்சு. சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இப்போ ஒரு ஆள் வராங்க, ஃப்ரெண்டு ஹோட்டல்ல கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அவங்க எப்படி பேசுவாங்க? ஓ வேலை பாக்குறானே இவன் எங்க அப்படின்ட்டு ஓனர்கிட்ட தான் நல்ல மரியாதை பேசுவாங்க. அதே இது ஓனர் ஓனர் ஐட்டம் நல்லா இருக்கலாம், நல்ல ஹோட்டல் நல்லா அப்படின்னு பேசுவாங்க. இதே ஒரு எம்எல்ஏ அதே நம்பர் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டா அதோட பவர் வேற, மந்திரி ஆயிட்டா அதோட பவர் வேற, சிஎம் ஆயிட்டா அதோட பவர் வேற. ஆனா உடம்பு வளர்ச்சி தான் முக்கியம். அப்படிதானா? சிவன் கழுத்துல இருந்து பாம்பு சவுண்ட் கேக்கு. அதான் அதுக்கு ஒரு கதை இருக்கு, அப்பா உனக்கு அப்புறமா சொல்லித்தானா? சிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது, கருடன் மேல இருக்க கருடன் இருக்குல்ல, கண்ணாப்புறம் இருக்குல்ல கருடன், அந்த கருடன் வந்து பாம்பு தனியா இருந்தா பாம்பு இப்படி கடிச்சு தூக்கி போடுவோம். சிவன் கழுத்துல இருந்தா பாம்பை தொட முடியுமா? தொட முடியாது. அதனாலதான் பாம்பு என்ன கட்டுச்சு? பரமசிவன் பாம்பு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அப்போ கருடன் என்ன படிச்சிருமா? யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால், சிவன் கழுத்துல இருந்துட்டனா ஒன்ன என்னால தொட முடியாது. அப்படித்தானே? சிவன் கழுத்துல இருந்தா என்னால ஒண்ணு யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, அந்த கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அப்பா சிவன் மட்டும் தான் தொட முடியுமா? சிவன் தான் தொட முடியுமா? ஆமா. ஓகே, நம்ம தொடலாமா? யாரம்மா? நம்ம சிவனோட பாம்பா நம்ம தொடலாமா? தொடலாம் தொடலாம். அப்படி தொடக்கூடாது. அப்போ சல்ல அப்படி சிவன் கழுத்துல இருந்தா தான் தொடணும். ரோட்ல போற பாம்பெல்லாம் தொட்டக்கூடாது, சரியா? சிவன் பாம்பு தொடணுமா? சிவன் பாம்புன்னு எப்படி உனக்கு தெரியும்? கழுத்துல இருந்ததுதான் பாம்பு, அப்படித்தானே? அது கீழே இறங்கியே தொடக்கூடாது. தொடக்கூடாது தொடக்கூடாது தொடக்கூடாது. சிவன் கழுத்துல இருந்தா மட்டும் நடக்கும். ஓகே, எதுக்கு? சும்மா. அப்பா அப்பதான் சிவன் கடிக்காம பாக்குமா? ஆமாமா, அதனாலதான் அவங்க தொடணுமா? ஓகேங்க, பாப்பா பேசணும்னு சொன்னா உங்கள்கிட்ட பேசிட்டா. மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. மோட்டர் ஆன் ஆக்குனா நான் மோட்டர்ல விளையாடுவேன். ஓகே சரி, எல்லாரும் காப்பி குடிங்க. பாப்பா அந்த தண்ணியில வேற சொல்லுமா, தண்ணிக்கு போக கூடாது. மைக் இது வாங்க, மைக்கு நனைஞ்சிடும். எல்லாரும் காப்பி குடிங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் முயற்சி பண்ணணும். எங்க போற அங்கெல்லாம் போக கூடாது. மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லுமால, உள்ள போய் தண்ணிக்கு போக கூடாது. என்ன